இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வீடு வந்துருச்சு போதும். அட வாங்க இன்னொரு ரவுண்ட் போலாம். இல்ல இதுக்கு மேல முடியாது. இன்னும் ஒரு ரவுண்ட் போலாம். உங்க வயித்து பாருங்க. அட இது உங்க அக்காவாலே ஒண்ணும் பண்ண முடியல, உன்னால எப்படி பண்ண முடியும்? அக்காவால ஏன் முடியலனா நீங்க அவங்க பேச்ச கேக்குறதே இல்ல. ஏற்கனவே அவ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்முக்கு போங்க, ஓடுங்க, வாங்கன்னு. ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடுங்க. உங்களை எப்படி மெலிய வைக்கிறேன்னு பாருங்க. நீங்களே அசந்து போயிருவீங்க. நீதான் எங்களோட சாம்பியன் ஆச்சே. சரி நீ உன் பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணு. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே சரி பை. என்னாச்சு ஷாலு, சாப்பிடலையா? இல்ல சாப்பிடல, வெளியில உட்கார்ந்திருக்கா. உங்க மச்சினிச்சியை நீங்களே கூப்பிடுங்க. கூட்டிட்டு வரேன். என்னாச்சு? ஏன் மச்சின்ச்சி இன்னும் சாப்பிடலையாமே? ஐயோ மாமா, நீங்க ஏன் மாமா எடுத்துட்டு வந்தீங்க? ஏமா மச்சின்ச்சி சாப்பிடாம இங்க உட்கார்ந்து இருப்பா, என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சரி இந்தா சாப்பிடே. குட். டீ சூப்பரா இருக்கு. ஒரு விஷயம் கேக்கட்டுமா? கேளு. உண்மையை சொல்லணும். நீ மாமாவை எப்படி மயக்கி கட்டிக்கிட்ட? அப்படியாமா? சொல்லணுமா? இப்ப சொல்லு. எப்ப பார்த்தாலும் மைக்கு கட்டிக்கிட்டே நான் கேட்டது பக்கத்துல வா சொல்றேன். மயக்கி தானே கட்டிக்கிட்ட. சொல்லுக்கா. அக்கா பாத்து படா டேய். ஷாலு, ஷாலு, மிஸ்ரா, சம்பு பேசுறேன். மிஸ்ரா, எனக்காக ஒரு வேலை சரியா? இங்க பாரு, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டதில்லை. முதல் தடவையா எனக்காக ஒரு வேலை செய். ஷாலு என்னை விட்டுட்டு ஆக்ராவுக்கு போயிட்டான், அவங்க அக்கா வீட்டுக்கு. அவ அட்ரஸ் எனக்கு வேணும்டா. அதான் சொல்றல, ஆக்ராவுக்கு போயிருக்கா. நீ எங்க போனான்னு தெரிஞ்சா நான் ஏன்டா உன்கிட்ட கேட்கறேன்? இது கூட தெரியலடா உனக்கு? மிஸ்டர் சாரிடா தம்பி, என் மைண்ட் இப்ப சரியில்லடா, கோச்சுக்காத. வாங்கி கொடுறா, அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுறா. தம்பி தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுறா. இந்த ஜிம்முக்கு தானே வந்தா, எங்க போனா? ஷாலு, ஷாலு கிட்ட பேசி பார்க்கறேன். என்ன இங்க பார்த்தா ஒரு வேளை என் காதல் மேல நம்பிக்கை வரும். ரெடியா இருக்கீங்களா? மசில்ஸ் டைட்டா இருக்கு. என் ஷாலு மேல எப்பரா நீ கை வைக்கலாம்? மனசுல என்ன ஹீரோ நினைப்பா? சார் என்ன பண்றீங்க நீங்க? இவன் எப்படி உன் மேல கை வைக்கலாம்? ஐயோ, அது அவரோட வேலை. நீங்க எப்படி எனக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அவரும் பண்ணாரு. நான் தொடறேன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். வேற யாராவது உன் மேல கை வச்சா அவங்க உயிரை எடுத்துருவ ஷாலு. இல்லடா, இப்ப நான் யாருங்கறத காட்டுறேன். சார் வேண்டாம் சார், சொல்ல கேளுங்க
வேண்டாம், நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்க கையில வழங்க மாட்டுவாங்க. நீங்க நிரந்தரமா பேன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பாக்ஸிங் கோச்சை ஜெயில உட்காந்து தான் பண்ணணும். இங்க பாரு ஷாலு, இன்னைக்கு நான் போறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, நான் உன்னை லவ் பண்றேன். அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது. சொல்றேன். கோச் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இட்ஸ் ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி. அட இதோ வந்துட்டப்பா. அட இருமா, இந்த பொண்ணு வேற. அக்கா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி டென்ஷனா ஓடி வர? அக்கா, சம்பவம் இங்கேயும் வந்துட்டாரு. அவர் கோச் கொடுக்கறவரை வேற அடிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவர் அம்மா அப்பாவை மட்டும் எதுவும் பண்ணிடக்கூடாது. நான் இப்பவே கிளம்பி ஆகணும். பைத்தியமா உனக்கு? நீ அங்கே போனா அங்கேயும் உன்னை டென்ஷன் பண்ணுவான். அப்ப நான் என்ன பண்றது? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சூழ்நிலைன்னு நான் அங்கே போய் பாக்குறேன். உங்க மாமா வேற டூருக்கு போயிருக்காரு. அவர் அங்கே கூப்பிட்டுக்கலாம். நீ அமைதியா இரு, நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன். நீ முதல்லயே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் அவன் எலும்ப எண்ணிருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மட்டுக்கிட்ட அப்படி பண்ணிருப்பான். இதனாலதான் அவ உங்ககிட்ட சொல்லல. தப்பாயிடுச்சுன்னா ஷாலுவோட மாமாவுக்கு தெரியும். சம்பவோட பகை உருவாயிடுச்சு. அப்படியே மீடியாவோட கான்ட்ரவர்சி சேர்ந்துருச்சுன்னா இப்ப அடுத்து என்ன நடக்குமோ? வேற என்ன, அவ ஆக்ரால இருந்தே ட்ரைனிங் எடுக்கட்டும். அங்க இருந்து அவ போட்டிக்கு தயாராகட்டும். அப்புறம் உங்க மாப்பிள்ள வேற சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நீங்களும் ஆக்ராக்கு வரணுமா. போலீஸ் மினிஸ்டர்னு அவருக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். அதனால அங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இங்கேயும் இல்ல. புரிஞ்சுதா? அது எப்படி இருக்கிற தொழில் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க வர்றது? நான் சம்பவுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பாரு, நாளைக்கு இந்த பஞ்சாயத்துல இந்த பேச்சு எடுக்கிறேன். விட மாட்டேன் அவனை. ஏய் நில்றா, நில்றா ஷாலு. டேய், என்னது இது? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஷாலு எங்க? ஷாலு எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு அது போதும். ஷாலுவை கூப்பிடுங்க. ஷாலு இல்ல, நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன். அது என்ன இப்படி கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறீங்க? கட்டாயப்படுத்த வேண்டியதா இருந்தா கட்டாயப்படுத்துவேன். எனக்கு ஷாலு வேணும். இங்க பாருங்க, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ப்ளீஸ் நீங்க ஷாலுவை கூப்பிடுங்க. நான் இங்க இருந்து அமைதியா போயிடுறேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஷாலு ஒன்னும் பொருள் கிடையாது. இஷ்டப்பட்டா எடுத்து வைக்கிறதுக்கும் எடுத்துட்டு போறதுக்கும். அமைதியா அங்க இருந்து போயிரு. இல்லைன்னா நான் உதைக்கிற உதையில உனக்கு பாக்ஸிங்கே மறந்து போயிரும். இப்படி கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? இவன் அம்மாடி, நீ ஷாலுவுக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணு. சரிம்மா. இவன் பாட்டுக்கு அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட கூடாதுல்ல. போ போ, சீக்கிரம் பண்ணு. ஐயோ அப்பா, அப்பா, ஏய், என்னடா இது பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா இவனுக்கு? பிடிச்சிருச்சா உனக்கு? ஐயோ ஐயோ, என்ன இவன் இப்படி எல்லாம் பண்றான்? அப்பா, ஏய், என்னங்க, யாரையாவது கூப்பிடுங்க. ஐயோ ஐயோ, என்ன பண்றா இவன்? டேய், என்ன பண்ற? பேசாம இருடா. டேய், ஐயோ, யாராவது தடுங்களேன். ஏய், அவனை பிடிங்க. ஏய் ஏய் ஐயோ, ஏய், அவனை பிடிச்சு கட்டுக்கடா. ஏய் ஏய், என்ன விடுங்க. இத பாருங்க, கூடிய சீக்கிரமே இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா நடக்க கூடாதுன்னு நடந்துடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப அங்க போய் தான் ஆகணும். அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், என்ன பண்ணி வச்சிருக்கா எங்க வீட்டுன்னு பாத்தீங்களா? இன்னும் இந்த டீசலோட நாத்தம் கூட போகல. அவனாலதான் நான் இந்த ஊரை விட்டே போக வேண்டிய நிலைமை வந்தது. என் அக்கா, என் அம்மா அப்பா எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டான் அவன். சார், தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவன் கேட்கவே இல்ல. பெரிய கலாட்டா பண்ணிட்டான். இந்த சம்பவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார்.
அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா தப்பான பையன் கிடையாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு என்ன குறை? நல்ல நேர்மையான பையன் தானே இவன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கே. ஆனா ஒரு பொண்ணுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு இந்த நாட்டுல சுதந்திரம் இருக்குல்ல. இந்த சின்ன விஷயம் கூட அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்ன அமைதியா இருக்கிறீங்க சார்? அவனை எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க? இங்க பாருங்க சார், இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையும் உடல் ரீதியா அவன் காயப்படுத்தவே இல்ல. அப்படின்னா நீங்க அதை எதிர்பார்க்கறீங்களா என்ன? சரி, வேணும்னா உங்க திருப்திக்காக நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நானே ஏற்பாடு பண்ணுவேன். தப்பான பையன் இல்லையா அவன்? ரொம்ப நல்ல பையன் தானுங்களே. அவன் உங்களை ரொம்ப லவ் பண்றான். யோசிச்சு பாருங்க, மேபி நீங்க மனசு மாறலாம்ல. நீங்க பாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க சார். சரி, நான் கிளம்புறேன். சார், இன்ஸ்பெக்டர் சார். சரிதான், நான் இதுக்கு மேலேயும் போவேன். சும்மா விட மாட்டேன். அம்மாடி, நீ கவலைப்படாத. இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.